வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் தமிழ் விடு தூது என்ற நூலிலிருந்து 81வது கண்ணியிலிருந்து 90வது கண்ணி வரைக்கும் இருக்கக்கூடிய பாடலடிகளுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் 80 கண்ணிகளுக்கான பதிவுகளை ஒரு 7-8 பதிவுகளாக நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ 81வது கண்ணியிலிருந்து பார்க்கலாம். இருந்தாலும் இந்த 80வது கண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு போகலாம். அந்த 80வது கண்ணி என்ன செய்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய அரசனே, ஆற்றல் மிக்க அந்த புலவர்களுக்கெல்லாம் அறிவூட்டக்கூடிய செந்தமிழாக இருக்கக்கூடிய உன்னை வெண்பான்னு மட்டும் சொல்கிறதில் ஏதாவது உண்மை இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீ செம்மையான தமிழாச்சே, அப்படி இருக்கும்போது உன்னை வெண்மைன்னு எப்படி சொல்ல முடியும், அதாவது அறிவின்மை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக இப்போது 81வது கண்ணியிலேருந்து பார்க்கலாம். பண்பு ஏர் ஒளிப்பாவே சங்கத்து உகம் 3 இருந்தாய் கலிப்பா என்று ஓதல் கணக்கோ. அதாவது பண்பு, அழகு இது எல்லாமே கலந்து ஒழிக்கக்கூடிய பாடலாக இருக்கக்கூடியது தமிழே நீதான். முன்னாடி 3 யுகங்கள் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம்னு. அந்த 3 யுகங்கள்லேயும் கூட நீ அந்த சங்கத்தில் இருந்தாய். இப்போ உன்னை கலியுகத்தை சேர்ந்த கலிப்பான்னு மட்டும் சொல்ல சரியாக இருக்குமா? மொத்தம் 4 யுகங்கள்னு சொல்லுவாங்க. ஒன்று கிருத யுகம், அப்புறம் 2வது திரேதா யுகம், 3வது துவாபர யுகம். இந்த 3 யுகங்களுமே அழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 4வது வாழக்கூடியது இந்த கலியுகம். இந்த கலியுகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால உன்னை கலிப்பான்னு மட்டும் சொல்லக்கூடியது முறையாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, பண்பு, அழகு கலந்து ஒழிக்கக்கூடிய பாடலே நீ கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் ஆகிய 3 முந்தைய யுகங்களிலும் கூட சங்கத்தில் இருந்தாய். உன்னை கலியுகத்தை மட்டும் சேர்ந்தனை என்பது போல் கலிப்பா அப்படின்னு சொல்கிறது முறையா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்தது பாருங்க, இருட்பா மருள் மாற்றி ஈடேற்றும் உன்னை மருட்பா என்று ஓதல் வழக்கோ. அதாவது உழப்பையில் இருப்பா மருள் மாற்றி ஈடேற்றும் உன்னை மருட்பா என்று ஓதல் வழக்கா. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, அழியாத இருள் வடிவத்தில் பரவி இருக்கக்கூடிய அந்த மயக்கத்தை மாற்றி மக்களை அறியாமையிலிருந்து கரையேற்றக்கூடிய உன்னை மருட்பா அப்படின்னு சொல்கிறது நல்ல வழக்கமாகுமா? மருட்பா அப்படிங்கிறது அது ஒரு வகையான பா, அது மயக்கம் தரக்கூடிய பான்னு சொல்லுவாங்க. உன்னை மருட்பான்னு சொல்கிறது நல்ல வழக்கமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து பாருங்களேன், தெருள்பாய் பொருத்தம் ஒரு 10 பொருந்தும் உனைத்தானே விருத்தம் என்று சொல்லல் விதியோ. அதாவது சிந்தையை தெளிவிக்கக்கூடியது உன் பாடல். அதாவது நம்முடைய மனதை தெளிவிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தமிழுக்கு உண்டு. அப்படிப்பட்ட உன்னுடைய பாடலில் முதற் சீரிலேயே மங்களம், சொல், எழுத்து, தானம், பால், உண்டி, வருணம், நாள், கதி, கணம் அப்படிங்கிற 10 விதமான பொருத்தங்கள் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட உன்னை விருத்தம் என்று கூறுதல் உன்னுடைய தலைவிதியோ, உன்னை அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, இருள் குவையை முந்தி ஒளியால் விளக்கும் முச்சுடர் என்பார் உனைப்போல் என் மனத்து இருளை மாற்றுமோ. அதாவது இருள் ஒரு இடத்துல இருளாக இருக்கிறது. அந்த இருளை போக்குவது எது? சூரியன் போக்கும், வெளிச்சத்தை கொடுத்து. நிலவு, நெருப்பு இதெல்லாம் என்ன பண்ணால் வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த 3 அந்த ஒளி தரக்கூடிய அந்த பொருள்களும் வெளிச்சத்தால் விளக்கும்னு சொல்லுவாங்க, அந்த இருட்டை போக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3ம் உன்ன மாதிரி என்னுடைய மனசனுடைய இருளை மாற்றுமா அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் மட்டும்தான் மனதில் இருக்கக்கூடிய இருளை மாற்றி வெளிச்சத்தை தரும். அப்போ அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த இருளை மாற்றக்கூடிய தன்மை தமிழாகிய உனக்கே உண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, சிந்தா மணி கொடையின் மிக்கது என்பார் வன்கொடையும் உன் பேர் அணியும் பெருமையினால் அன்றோ. அதாவது விண்ணுலகத்தில் உள்ளது சிந்தாமணி. அது ரொம்பவுமே கொடைத்திறம் மிக்கது, யார் என்ன கேட்டாலும் தரும்னு சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணி அப்படிங்கிற உன்னுடைய நூலினுடைய பெயரை தாங்கியுள்ளதால் தானே அதற்கும் அந்த கொடைத்தன்மை வாய்த்தது. அதாவது சீவக சிந்தாமணி ஒரு காப்பியம் இருக்கு இல்லையா, அந்த காப்பியத்தினுடைய பேர் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய சிந்தாமணிக்கு அந்த கொடை, அதாவது யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அந்த கொடைத்தன்மை வாய்த்தது அப்படின்னு தமிழினுடைய சிறப்பை இங்கே குறிப்பிடுறாங்க. அதற்கடுத்து பாருங்கள், தனியும் துளங்கு ஆரம் கண்டசரம் தோல்வளை மற்றியெல்லாம் அலங்காரமே உனைப்போல் ஆமோ. இதில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா,
இந்த பெண்கள் கழுத்தில் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா மாலைகள், தங்கத்தாலான மாலைகள், கண்டசரம் கழுத்தில் போட்டக்கூடிய மாலைகள், தோல் வலை தோளில் போட்டக்கூடிய அந்த வளையல் போட இருக்கக்கூடிய பகுதி, இது எல்லாம் உன்னுடைய அழகு மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆரம்ங்கிறது கழுத்தில் போட்டக்கூடிய மாலை, கண்டசரம் அப்படிங்கிறது கழுத்தில் அணியக்கூடிய மாலை. அப்போ இங்கே அணி இலக்கணத்தை தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னதான் அலங்காரமாக இருந்தாலும் உன்னுடைய அழகு இலக்கணம் மாதிரி இந்த அணிகலன்களை அணிந்தால் கிடச்சிருமா, அப்போ உன்னுடைய அழகு யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்களேன், புலம் காணும் உன்னை பொருள் என்று உரைக்கும் தரும் வளர்வாய் பொன்னை பொருள் என்ன போதுமோ. அதாவது உன்னை அறிவால் மட்டும்தான் உன்னை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் நீ பேசும்போதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகிற. உன்னை போய் யாராவது தங்கம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா தங்கம் தேயும் இல்லையா, நீ அதுக்கெல்லாம் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், கண்ணமிட்டு மன்னர் கவர்ந்தும் வளர்பொருளே கைப்பொருள்கள் என்ன பொருள் உனைப்போல் எய்தாவே. அதாவது கண்ணம், அதாவது காதலை கேட்டு பொதுவாக கண்ணமிடுறதுனா திருடுறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அரசர்கள் என்ன பண்ணுறாங்க, உன்னை காதில் வாங்கிக்கிறாங்க. தமிழே உன்னை காதில் வாங்கி அதுக்கப்புறம் மக்கள் கையில் உள்ள பொருள்கள் என்ன பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது உன்ன மாதிரி உதவி செய்யுமா அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அப்போ தமிழே உன்னளவுக்கு மதிப்பு மிகுந்த அந்த அரசர்கள் வரி வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி வரி தானே அந்த நாட்டுக்கே ஆதாரம். அந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இருந்தாலும் அது உன்னளவுக்கு சிறப்புடையதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் இங்கே குறிப்பிட்றாங்க பாருங்களேன். கண்ணமிட்டு, அதாவது காதில் வாங்கி மன்னர்கள் கவர்ந்தும் வளரக்கூடிய பொருளே மக்கள் கையில் உள்ள பொருள்கள் என்ன பொருள்கள் அவை உன்னை போல உற்றுள் உதவுமா, அதாவது சரியான நேரத்தில் அது உதவி செய்யுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொருள்களுக்கெல்லாம் சிறப்பில்லை தமிழே, உன்னுடைய அந்த பொருள் தான் சிறப்பு மிக்கது அப்படிங்கிற கருத்தை இந்த கண்ணி நமக்கு குறிப்பிடுது. அடுத்து பாருங்கள், நல்நெறியின் மண்ணில் புகழ் உருவாய் வாழ்வதற்கும் வாழுனர் விண்ணில் போய் தேவுருவாய் மேவுவதற்கும். அதாவது நல்ல நெறியோட, அதாவது நல்ல ஒழுக்கத்தோட இந்த மண்ணுலகத்தில் புகழோடு வாழ்வதற்கும், அதற்கப்புறம் வாழ்ந்து முடிஞ்சு விண்ணுலகத்துக்கு போவோம் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த விண்ணுலகத்தில் போய் தெய்வ வடிவோடு நாம் சேர்ந்திருப்பதற்கும், எண்ணி உன்னை கொண்டு புகழ் கொண்டவர்க்கே கூடும் உன்னை கூடாத தொண்டருக்கு தென்பாலை தோன்றுமார். அப்போது இந்த பூமியில் வாழக்கூடிய வரைக்கும் புகழோடு வாழ்ந்து அதற்கப்புறம் விண்ணுலகத்துலேயும் தெய்வ வடிவாக எல்லாருனாலையும் வாழ முடியாது. யாருனால மட்டும்தான் அப்படி வாழ முடியும் தெரியுமா? உன்னை ஆராய்ந்து உன்னுடைய துணை கொண்டு புகழ் பெற்ற புலவர்களால் மட்டும்தான் முடியும். மற்றபடி உன்னை கூடாது இருப்பாங்க இல்லையா, அதாவது உன்னை படிக்காமல் உனக்கு தொண்டு செய்யாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போது உன்னுடன் கூடாது தன்னுடைய ஆசைகளுக்கே தொண்டு செய்கிறவர்களுக்கு எது மட்டும்தான் தெரியும், தென் திசை காவல்னான யமன் உலகம்தான் தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம், அதாவது உன்னை பாடி உன்னை புகழ்ந்து உன்னுடைய சிறப்புகளை ஆராய்ந்து அறிந்து சொல்லக்கூடிய புலவர்களுக்கு மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கும்போது புகழ் கிடைக்கும். இறந்து போனதுக்கப்புறம் விண்ணுலகத்திலையும் அந்த தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் உன்னை பாடாத, உன்னை படிக்காத, உன்னை புகழாத அவங்களுக்கு யமன் தான் தெரியுமா, அவங்களுக்கு சொர்க்கம் தெரியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போது தமிழை படித்தால் நாம் ஒரு சொர்க்க உலகை அடையலாம். அப்போ அந்த மொழியை பயிலாமல், அந்த மொழியை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நமக்கு யமன் இருக்கக்கூடிய அந்த ஒரு உலகம்தான், அதுதான் தெரியும். அதாவது நம்ம நல்ல வழிக்கு போக முடியாது. அந்த மரண பயத்தோடு நம்ம யமன் உலகத்திற்கு தான் போக முடியும், சொர்க்கமாகிய அந்த உலகத்திற்கு போக முடியாது. அதாவது தமிழை கல்லாதவர்கள் சிறப்படைய முடியாது அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சொல்கிறாங்க. தமிழை கற்றவர்கள் சொர்க்கத்தில் போய் தெய்வமாக இருக்கலாம், தமிழை கல்லாதவர்கள் அந்த யமன் உலகத்திற்கு தான் போகணும் அப்படிங்கிற கருத்தை இந்த கண்ணி குறிப்பிடுது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள், விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் குறிப்பிடுங்க. நன்றி.